Hello everyone, myself Kalaivani. We are going to talk about WhatsApp application. We all know WhatsApp is the instant messaging application. It allows users to send messages and make voice and video calls, and also share multimedias like documents and locations, etc. It can be used in mobile devices, both Android and iOS, and also accessible from computers. A mobile number with data is enough to use this application. Jancom and Brian Acton, they both are founders. Jancom is founder, Brian Acton is co-founder. They both are employees of Yahoo. Jancom வந்து உக்ரைனில் பார்ன் ஆகி யூகேக்கு இமிக்ரேட் ஆகின பர்சன். அங்கே அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை தான் சொல்யூஷனாக இந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்தார். லைக் ப்ரைவசி சென்ட்ரிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, வித்தவுட் ஆட்ஸோட இல்லை, லைக் அதெல்லாம். அப்போ வந்து பிரியான் ஆக்டம் ஒரு 11 இயர்ஸ் வந்து சிஸ்டம் இன்ஜினியராக இருந்ததுனால அவருக்கு ஆக்சசபிள், ஈஸியாக சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்க தெரியும், ஆக்சசபிளான ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர முடியும். ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக 2009 இந்த அப்ளிகேஷனில் லான்ச் பண்ணாங்க. 2009 they introduced ஒரு வாட்ஸ்அப் மெசேஜிங் பிளாட்ஃபார்மை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 10 to 13 they introduced group chats, voice messages, groups, etc. அப்புறம் 2014 acquired by Facebook. இப்போ மெட்டான்னு சொல்கிறவங்க அப்போ 19 பில்லியனுக்கு வாங்கிட்டாங்க. தென் 2015 they introduced roaming, வாய்ஸ் கால், வீடியோ கால்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. தென் 15 பிஸ்னஸ் இன்டிகிரேஷன் வந்துச்சு. 16 to 18 பேமெண்ட் இன்டிகிரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. தென் 2024 ஏஐ இன்டிகிரேஷன். ஸ்டில் யூசர் இன்ட்ராக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ புதுசான எமோஜிஸ் இன்ட்ரடியூஸ், இந்த மாதிரி தான் வந்து வாட்ஸ்அப் ஒர்க்கிங் ஆன். டிசைன் ஓவர் தி இயர்ஸ். 2011 ஒரு பேசிக்கான ஐகானோகிராஃபியோட, லைக் அந்த மாதிரி தான் ஒரு க்ரீன் கலர் ஸ்கீமோட தான் கொண்டு வந்தாங்க. ஒரு மினிமலிஸ்டிக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் அப்போ இருந்தது. தென் அப்புறம் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2024 ரொம்ப இவங்களோட டிசைனோட நோக்கமுமே எப்படின்னா சிம்பிளாக இருக்கணும், அக்சசபிளாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அவ்வளோதான். important 4 Ws plus 1 H of WhatsApp. What problem does solve? Instant communication. இப்போ ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட் மெசேஜஸ், SMS வந்து ஒரு லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டியோடு தான் இருந்தது. பட் வாட்ஸ்அப் வந்து அன்லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி, அதை பிரேக் பண்ணாங்க. தென் வந்து குளோபல் கனெக்டிவிட்டி, ரோமிங், ஒரு தனியாக இன்டர்நேஷ்னல் கால் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக பிளாட்ஃபார்ம் தேடி போகாமல் இதே பிளாட்ஃபார்மில் இன்டர்நேஷ்னல் ரோமிங் வீடியோ கால்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு ரிச் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர்ஸ், லைக் வந்து மெசேஜிங் மட்டும் பண்ணாமல் அலாங் வித் இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். பிஸ்னஸ்க்கும் அதே மாதிரி தான். லைக் வந்து தே ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்காக கேட்டலாக்ஸ்க்கு ரொம்ப பிஸ்னஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் அது நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ், ப்ரைவசி கன்சர்ன்ஸ் பர்சன்ஸ்க்கு, ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன்லேருந்து லார்ஜ் ஆர்கனைசேஷன், ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் யூசர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணாங்க. தென் ஒய், யூசர் இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அவ்வளோதான். லைக் வந்து ஒரு சிம்பிளான, ஒரு ரிலியபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்போ வந்து இதை கொண்டு வந்தாங்க. சிம்பிள், ரிலியபிள், ரொம்ப கன்சிஸ்டன்ஸான ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்க. தென் ஹவு, பை ப்ரொவைடிங் ரிலியபிள் அண்ட் அஃபோர்டபுள் ஆல்டர்னேட்டிவ் டு SMS, அவ்வளோதான். வாட்ஸ்அப் கோல் வந்து சிம்பிள், ரிலியபிள், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் செக்யூர் கம்யூனிகேஷன். So hi everyone, I'm Rehan. So today we're going to see about WhatsApp product thinking. So let's get into their business model. 8 type of key activities and divisions in this. So let's get into their key partners first. I've divided this into 2 parts, but before that, Secure was their major part of investing in WhatsApp. And then Facebook. So Facebook acquired WhatsApp in 2014 for 19 billion. And they both have a shared mission, like Facebook and WhatsApp. Their main thing is to provide for the people and end-to-end encryption. So both of the WhatsApp and Facebook have end-to-end encryption. Ads that click to WhatsApp. Facebook was their major part of advertising. So they have their own ads to get into WhatsApp, which provides their own advertisement. And then connecting Facebook pages and WhatsApp accounts, which helped in their business. And OS integration wise, firstly they took Android and iOS compatibility, and then SMS or calls for OTP generation. They have these 3 segments where business platform and business integration with website, and also business integration with Shopify. Shopify is a growing platform now. And then next is their key activities. Like I said, again 2 parts. So platform development and maintenance. So firstly they took Android and iOS first, and then WhatsApp web
and Windows and Mac and smartwatches too. But they still lack iPad support for WhatsApp. They don't have an iPad version for WhatsApp. And then cryptography, like end-to-end encryption, which is a great feature because of your privacy. So, and then next one is key resources, digital platform and user base. So yeah, their digital platform itself is the most, great platform where they have their own human resource platform engineers and all that. And yeah, their WhatsApp brand, it's like they have zero advertisement. They have no ads running inside their app. That's one major plus. And then their user base around 2 billion monthly active users. WhatsApp is the biggest platform. Yeah, as of now, as of June 2024, WhatsApp is estimated to have 3 billion unique active users. The next one is customer relationship. They have zero ad and free ad policy. Like, you've seen many apps which have ads integrated inside their own app, but WhatsApp does not have any ads inside. So it's like very user friendly, and it's not it's not providing any frustration to the user. When you take network effect, gravitational pull. What I mean by gravitational pull is like, நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இவங்க யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ எதுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு யாராவது இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா எதுக்கு புதுசாக இப்போது அதை போய் ட்ரை பண்ணணும்? அது என்னென்னா, வாட்ஸ்அப் வந்துட்டு எல்லாரையும் ஒரு இதுவாக பிடிச்சி வச்சுக்கிச்சு. இப்போ அதுதான் இப்போ அவங்களோட டே டு டே லைஃப் மாதிரி. லைக் காலையில் எழுந்தால் வாட்ஸ்அப், தூங்கும்போது வாட்ஸ்அப். இப்போ அது வந்துட்டு எதுக்கு இப்போ ஒரு புதுசாக இப்போ ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ஆப் கொண்டு வந்தாலும் வாட்ஸ்அப் வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 8 பில்லியன் பீப்புளில் இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது அப்புறம் கனெக்டிவிட்டி அண்ட் ஃப்ரீ கால்ஸ் எல்லாமே இருக்குது. சேனல்ஸ், அவங்க மெயின் சேனல் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர், அதெல்லாம் தான். அண்ட் சோஷியல் மீடியா மெயின்லி. ஸோ ஓன் சேனலில் வந்துட்டு அவங்களோட டைரெக்டாக வந்துட்டு அவங்களாவே அவங்களோட இது ப்ரொமோஷன் அதில் வரும். அண்ட் தென் பார்ட்னர் சேனல்ஸில் வந்துட்டு அதான் ஃபேஸ்புக், செக்கியா, அது மூலியமாக அவங்களுக்கோட. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இப்போ வந்துட்டு க்ரோ ஆகிட்டு வருது. வாட்ஸ்அப்பில் 2 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று கஸ்டமர் செக்மெண்ட் அண்ட் தென் பிஸ்னஸ். ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதான் அரௌண்ட் 500 மில்லியன் கிட்ட இருக்காங்க இந்தியாவில் மட்டுமே. அண்ட் தென் அவங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா டே டு டே யூசேஜ் வச்சே வாட்ஸ்அப்போட இது பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு ஷேர் வந்திருக்கும், எது வேணால் மூலியமாகவும் வரலாம் அது. அண்ட் தென் ரீச் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கான ரீச் வாட்ஸ்அப்புக்கு. ரொம்ப வருஷமாக இருக்குது வாட்ஸ்அப். ஸோ அவங்களோட ரீச் வந்துட்டு டெமோகிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே வச்சுருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லார் இதுலேயுமே அவங்களோட ஃபோன் எடுத்தால் வாட்ஸ்அப்னுன்றது மேண்டிட்டரி. அண்ட் தென் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதான் அவங்களோட இது வந்துட்டு 5 இதுவாக இருக்கும். பிஸ்னஸ்லேருந்து வாட்ஸ்அப் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்துட்டு அவங்க கீயாக வச்சுருக்காங்க. இவ்வளோ பிஸ்னஸஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வருது. ப்ளஸ் அவங்களோட எப்படி சொல்கிறது, புது பிஸ்னஸஸ் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு புது இது மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்றது. அண்ட் தென் கான்ஃபிடென்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரெப்பிட்டேஷன். கான்ஃபிடென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு அவங்களோட ஒரு ஸ்டோரில் போட்டு வச்சிடுறாங்க. போட்டு தேர் டீலிங் வித் இட் கான்ஃபிடென்ட்லி. தே டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனி டிரான்ஸ்பெரன்சி இஷ்யூஸ் ஆர் எனி திங். அண்ட் தென் எக்ஸ்ப்ளோரேஷன், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் ரெப்பிட்டேஷன், வாங்கிட்டு திரும்பி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வாங்கிட்டோம் கரெக்டாக. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ்ட் ஸ்ட்ரக்சர். மெயினாக அவங்களோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மும் பீப்புளில் தான் வந்துட்டு அவங்க ரிலே ஆகுது. நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் இது, அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வருது. ஸோ அதுதான் மெயினாகவே. அண்ட் தென் ஆல்சோ பிளாட்ஃபார்ம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க க்ரோ பண்ணி அப்படி தான் அவங்களோட இது எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனலி அதான் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரீ. பார்த்தீங்கன்னா 0 ஆட்ஸ். வாட்ஸ்அப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டு ஆட்ஸே கிடையாது. வெளியில் நீங்கள் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ரொமோஷனல் ஆட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டு இப்போது சில அப்ளிகேஷன்லலாம் ஆட் வரும், அந்த மாதிரி எந்த ஆட்ஸுமே கிடையாது. அண்ட் தென் ஏபிஐ யூசேஜ் வந்துட்டு அதான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அவங்க இது பண்ணும் போது அதுலேருந்து 0.88 பைசே 89 பைசே அதுலேயும் இது இருக்கிறதுனால அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க வாட்ஸ்அப். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட்ஸ் டைரக்டிங் டு வாட்ஸ்அப் சேட். ஸோ அதான் ஃபேஸ்புக் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலிமா அவங்க ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நான் என்ன பேச போகிறேன்னா, என்னோடய நேம் கௌதம். நான் வந்து ஸ்கோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் வேல்யூ ப்ரொஃபஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கோர் ஃபீச்சர் பார்க்கலாம். ஸ்கோர் ஃபீச்சர்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா,
instant message, voice and video call, media sharing, status update and business tools. Privacy features. Score features ஓட என்னென்ன இருக்குன்னு பார்த்ததுல வந்து instant message என்னன்னா ஒன் டு ஒன் chat, easy send and receive text message in the real time. இப்போ ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக இன்னொருத்தருக்கு வந்து நம்ம கால் பண்ணி சொல்ல முடியாதது மெசேஜ் டைமில் வந்து ரியல் டைமில் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் ஒன் டு ஒன் சேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். குரூப் சேட், கிரியேட் அ குரூப் வித் அப் டு 1000 to 24 participant ஃபார் த கம்யூனிட்டி ஆர் டீம் டிஸ்கஷன். ஒரு குரூப்பில் வந்து ஒரு 1000 to 24 பார்ட்டிசிபேட்டை வந்து நம்ம ஒரே குரூப்பில் ஆரம்பித்து அதுலேயே நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அண்ட் மெசேஜ் ஷேர் பண்ணுறது இது எல்லாமே ஒரு குரூப் மூலியமாக பண்ண முடியும். ஸோ அதுதான் குரூப் சேட்னு ஒரு ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னா சென்ட் மெசேஜ் டு மல்டிபிள் பீப்புள் வித்தவுட் கிரியேட்டிங் அ குரூப். ஒரே மெசேஜை வந்து நம்ம மல்டிபிள் பர்சன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நேம் தான் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். அண்ட் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ், high quality audio and video call, make sure and reliable voice or video call globally. இப்போ நம்ம சப்போஸ் யார் கூட வச்சு பேச முடியும், அவங்கள மிஸ் பண்ணுறோம், சப்போஸ் அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நம்ம வாய்ஸ் காலோ இல்லை வீடியோ கால் பண்ணி பேசினா மிஸ் பண்ணுற டைமில் வந்து வீடியோ கால் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்கள பார்த்தது ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ காலோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கால் சரியாக இல்லைனா இன்டர்நெட் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு. அண்ட் குரூப் காலிங், சப்போர்ட் ஃபார் அ குரூப் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் வித் அப் டு 32% பார்ட்டிசிபெண்ட். இப்போ நம்ம ஒரு ஆளுகிட்ட மட்டும் வீடியோ கால் பேசுறதை தவிர்த்து நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் மீட்டிங் போட்டுட்ருப்போம் அப்போது. ஸோ இப்போ எல்லாருமே ஒரே காலில் குரூப் கால்லேயே வீடியோ கால்லேயே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் காலிங்கும் பண்ணலாம். அதில் எவ்வளோ பேர் வந்து பார்க்கலான்னா ஒரு 32 பார்ட்டிசிபெண்ட் வந்து குரூப் கால் வந்து பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் ஷேரிங், ஸ்கேர் ஸ்க்ரீன் டியூரிங் வீடியோ கால், நியூலி இன்ட்ரடியூஷன் ஃபீச்சர்ஸ். நம்ம பண்ணுற வீடியோ காலும் சரி ஏதாச்சும் ஒரு ஆட்டிடியூட் அதை வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கும் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மீடியா ஷேரிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ், வீடியோ அண்ட் ஃபைல்ஸ். இமேஜ், வீடியோ அண்ட் ஃபைல்ஸில் வந்து ஷேர் ஃபோட்டோஸ், வீடியோ அண்ட் ஃபைல்ஸ் அப் டு 2 GB இன் சைஸ். கேப்ஷன் ஃபார் அ ஃபார்வர்ட் மீடியா, ஆட் ஆர் எடிட் கேப்ஷன் வைல் ஃபார்வர்டிங் மீடியா ஃபார் அ பெட்டர் கன்சென்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தவன்ட்ட காமிப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கேருந்தே யாருக்கு வேணால் அனுப்பலாம். ஸோ யாருக்கு வேணால் அனுப்பி அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் சரி அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணி அவங்களும் பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க ஃபோட்டோ நம்ம ஃபோனில் இருக்கும்போது அவங்களும் ஷேர் பண்ணி அவங்க ஃபோன்லேயும் வர வைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 GB வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவோட ஜிபியோட. SD ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ஷேர் ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ வித்தவுட் கம்ப்ரெஷன். ஷேர் ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ வித்தவுட் கம்ப்ரெஷன். நம்ம வீடியோவோட டெஃபினிஷன் வந்து ஐயா இருந்தாலும் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மீடியமான இதில் வந்து ஷேர் பண்ணி அந்த வீடியோவை அவங்களும் சென்ட் பண்ணி அவங்களும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஷேரிங், போஸ்ட் டெக்ஸ்ட், ஃபோட்டோ, வீடியோ ஆர் கிஃப்ட் அப்டேட்ஸ் வயபிள் ஃபார் 24 hours, enhance privacy with the customer visibility settings. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோன்னா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது, நம்ம எங்கே இருக்கோன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒருத்தருக்காக தனித்தனியாக ஷேர் பண்ணாமல் ஒரு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போட்டால் நம்ம ஃபோனில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்க்கலாம். அது 24 hours வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக போடுறது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்லேயே 2 இருக்குது. அது ஒன்று ப்ரைவசியாக ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் பிஸ்னஸ் டூல்ஸ்னு இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம ரெகன் சொன்ன மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பேமெண்ட் டைரக்ட்லி இந்த சேட் அவைலபிள் இன் ரீஜன். இப்போ ஒரு சேட்லேயே அந்த பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேமெண்ட்டும் வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரைவசி ஃபீச்சர்ஸ், டிசேபிளிங் மெசேஜ், சென்ட் மெசேஜ் டு ஆட்டோ delete ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் டைம். ஒரு மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம delete பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அது அவங்களுக்கும் delete ஆகிடும், நம்மளுக்கும் delete ஆகிடும். ஸோ ஆட்டோ delete கொடுத்தா நம்ம 2 பேருக்குமே அந்த மெசேஜ் delete ஆகிடும். லாஸ்ட் சீன் அண்ட் ஒன் விசிபிலிட்டி, கஸ்டமைஸ் who can see your online status. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோன்னா அது ப்ரைவசியாக இருக்கணும். ஸோ நம்ம மட்டும் அது வந்து இவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதா இருந்தால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைன் ஸ்டேட்டஸ்லேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் தான் என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேணுன்றவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி ஸோ அவங்க மட்டும் பார்க்குற மாதிரியும் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சேட்லாக் லுக் ஸ்பெசிஃபிக் சேட் வித் அ பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு சேட்டை வந்து நம்ம ப்ரைவசியாக ஒரு சேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போது வீட்டுக்கு தெரியாமல் நம்ம யார் கூட சேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேட்டை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சேட்டை வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் இல்லை உங்கள் பாஸ்வேர்ட் போட்டாலும் உங்கள் ஃபேஸ் லாக் அந்த மாதிரி ஒரு பயோமெட்ரிக்காக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கோர் ஃபீச்சர்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு வேல்யூ ப்ரொஃபஷன் பார்க்க போகிறோம்.
செக்யூர் கம்யூனிகேஷன், குளோபல் கனெக்டிவிட்டி, ஃபெசிலிட்டி, ஈஸி ஆஃப் யூஸ், கம்யூனிட்டி பில்டிங், என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. செக்யூர் கம்யூனிகேஷனில் வந்து வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், என்ஷூர் ஸ்பெசிஃபிக், மேக்கிங் இட் ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் அ சென்சிட்டிவ் கன்வர்சேஷன். எண்ட் டு எண்ட் வந்து நத்திங் பட் ஒன்றுமே இல்லை, அது வந்து நம்ம அவங்கவுங்க மட்டும் பார்க்கணும் அப்படின்ற ப்ரைவசிக்காக மட்டுமும் இல்லாமல் அது வந்து ஒரு ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் சென்சிட்டிவ் கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதில் சொல்ல வராங்க. குளோபல் கனெக்டிவிட்டி ஆஃபர் ஃப்ரீ அண்ட் ரிலையபிள் கம்யூனிகேஷன் அக்ராஸ் த குளோபல் ரெக்வயரிங் ஒன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எங்கேருந்து யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா. ஃபஸ்ட்டெல்லாம் கால் பண்ணி பேசுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேலன்ஸ்லாம் போட்டு அதிகமாக போகிறதுனால இப்போ நம்ம எங்கேருந்து வேணால் மெசேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த குளோபல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் யாருக்கு வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் லைக் SD மீடியா ஷேரிங், குரூப் கால், ஸ்க்ரீன் ஷேரிங் அண்ட் பிஸ்னஸ் டூல் மேக் இட் ஃபெசிலிட்டேட் ஃபார் அ பர்சனல், ப்ரொஃபஷனல் அண்ட் கமர்ஷியல் யூஸ். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபெசிலிட்டி வந்து என்னென்னா மீடியா ஷேரிங்கும் பண்ணலாம், பிஸ்னஸ் டூலுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வராங்க. ஈஸி ஆஃப் யூஸ் இன்சென்டிவ் இன்டர்ஃபேஸ் சூட்டபிள் ஃபார் யூசர்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் டெக் சேவிங் லெவல்ஸ். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணுறது, எந்த லெவலில் இருக்கவங்கன்னா வந்தால் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஏஜில் இருக்க பீப்புள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது மூலயமா ஷேர் பண்ணுறது, படிக்கிறது, எந்த டெக்கில் வேணால் யூஸ் பண்ணுற லெவலுக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. கம்யூனிட்டி பில்டிங் வித் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் ஃபாஸ்டர் ஸ்ட்ராங்கர் அண்ட் கனெக்ஷன் பிட்வீன் ரிலேட்டட் குரூப்ஸ். கம்யூனிகேட் பண்ணுறது வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங் ஆகும். ஒரு குரூப்பில் வந்து இத்தனை பேர் வச்சு ஒரு ஆஃபீஸில் வந்து டீம் லீடர்கிட்ட வந்து ஒருத்தருக்கிட்ட பேசாமல் ஒரே குரூப்பில் இத்தனை பேர் மர்ஜ் பண்ணி அது அவங்களுக்குள்ளேயே பேசிடுது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் வந்து கம்யூனிகேட் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் மல்டி டிவைஸ் சப்போர்ட் ஹெல்ப் யூசர் ஒர்க் எஃபிஷியன்சி அக்ராஸ் டிவைஸ் அண்ட் கன்சென்ட். These updates keeps WhatsApp community category to personal communication and business integration with a seamless function and security. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் வந்து மல்டிபிள் சப்போர்ட்டோட பண்ணுறது வாட்ஸ்அப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாட்ஸ்அப் மூலயமா நிறைய பேருக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதும் அப்புறம் ஃபங்க்ஷன் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹாய், ஐ எம் ஷண்முக பிரியா. ஸோ ப்ராடக்ட் திங்கிங்லேருந்து என்ன